உனக்கு மக்களே நீங்கள் பாரு கேட்குறது ஓகே கம்பெனி நாங்கள் ஹோஸ்ட் ட்ரெய்லர் அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்கேன் போலியே ஏகப்பட்ட புது ட்ரெய்லராக ட்ராப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ லேட்டஸ்ட் எல்லாருமே டெட்பூல் 3 ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது தொடர்ந்து கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸோட புது ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. வர வெனஸ்டே ஜோக்கர் 2 காட்ஸில்லா எக்ஸ் காங்கோட புது ட்ரெய்லர் அது பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகலாங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த வாரம் முழுக்கவே ட்ரெய்லர் மழதாக. ஸோ நீங்கள் இந்த ப்ராஜெக்டாக வெயிட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி மறக்க வைக்கல காப்பிடுங்க. இப்போதைக்கு கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸோட ஃபுல் ட்ரெய்லர் அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ இது ஒரு முழு நீள ட்ரெய்லர். மொத்தமாக இந்த படத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறத தெளிவாகவே காமிச்சிருக்காங்க. உண்மையிலேயே செம்மையாக இருக்குது. ட்ரெய்லர் சூப்பர் ஃபன்னாக இருக்குது. அண்ட் இதுக்கு முன்னாடி காமிச்ச டீசரை விட இப்போதைக்கு ட்ரெய்லரில் நிறைய விஷயங்களை சூப்பராக பாலிஷ் பண்ணியிருக்காங்க. அது தெளிவாகவே தெரியுது. விஎஃப்எக்ஸ் வெரி தரப்பாக இருக்குங்க. ஸோ பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த பிகஸ்ட் மூவி அமையத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். மறக்காம ட்ரெய்லர் செக் பண்ணி பாருங்க. பிரேக் டவுன் ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஓப்பனிங்கில் இந்த பக்கம் நம்ம ப்ராக்சிமஸ் சீசர் தான் பேசுகிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த படத்தில் 3 முக்கியமான கேரக்டர் தான் இருக்க போகிறாங்க. ஒன்று வில்லன் ப்ராக்சிமஸ் சீசர். ப்ரீவியஸாக நடந்த வார் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ்ல இருந்து 300 வருஷங்கள் கழிச்சு தான் இந்த ஒரு டைம் லைனை பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்காங்க. இந்த டைம் லைன் அப்போ எல்லா ஏப்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல புத்திசாலித்தன்மையோட எல்லாருமே பேசுகிற அளவுக்கு வளர்ந்துருப்பாங்க. அதாவது ஏப்ஸ் எல்லாமே மனிதர்கள் போல நல்ல ஒரு குணநலத்தோட வளர்ந்துருப்பாங்க. சிவிலைசேஷன்ல ஆரம்பிச்சு கிங்டமா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கிங்டமோட ஒரு கிங்கா தான் இந்த பக்கம் நம்ம ப்ராக்சிமஸ் சீசர் வந்து காமிக்கிறாங்க. இவர் சீசரோட வம்சாவளியில சீசர் சொல்லி கொடுத்த அந்த அடிமுறைகளை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர்ங்கிறது தான் காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ சீசர் விட்டுட்டு போன அந்த கிங்டமை வழியா நடத்திட்டு வருவாங்களே. ஸோ அந்த வழியா நம்ம ப்ராக்சிமஸ் சீசரும் சீசரோட அந்த கிங்டம் அவருடைய ஆர்மியை தான் கட்டுப்பாட்டில் வச்சு அதை தான் வழி நடத்திட்டு இருக்காரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க எல்லாருமே ஒரு உடச்சு போன ஷிப்பை தான் தங்களுடைய அந்த ராஜாகமாக நடத்திட்டு இருக்காங்க. அந்த ஷிப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வித்தியாசமான சிம்பிள் வரையப்பட்டிருக்கலாம். ஸோ இது நம்ம சீசர் உண்மையான சீசரோட அந்த வீட்டு ஜன்னலில் இருக்க டிசைன். ஸோ இந்த வீட்டு ஜன்னல் டிசைனை இவங்க தங்களுடைய ஆர்மி டிசைனாக பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த டீமில் தான் ராக்காங்கிற ஒரு உராங்குட்டானுமே இருக்க மாதிரி முன்னாடி டீசர்லேயே காமிக்கப்பட்டிருக்கேன். ஸோ இந்த டீசர்லையுமே ராக்காவை காமிச்சிருக்காங்க. ஸோ ராக்காவோட கழுத்துலையுமே அந்த ஒரு சீசர் டிசைன் இருக்குதான் உங்களால் நோட் பண்ண முடியும். ஸோ டெக்னிக்கலாக சீசருக்குன்னே தனி ஒரு ஆர்மி இருக்குது. அண்ட் சீசரோட வம்சாவளியில் சீசரோட அந்த அடிமுறைகளை ஃபாலோ பண்ணாதே நிறைய ட்ரைப்ஸுமே இருக்க போகுது. அண்ட் அந்த ட்ரைபோட ஒரு முக்கியமான ஆளாக தான் பாசிபிளி எனக்கு தெரிஞ்சு நோவாவாக இருக்க போகிறாங்க நம்புறேன். ஸோ அவர் தான் இந்த படத்தோட மிக முக்கியமான ஹீரோ. ஸோ அவர் தான் பாசிபிளி எனக்கு தெரிஞ்சு இந்த படம் முழுக்கவே வழிநடத்தி போகக்கூடிய ஒரு ப்ரோட்டகனிஸ்டாக இருப்பார் நம்புறேன். அண்ட் இவங்க 2 பேருக்குமே இடைப்பட்டு ஒரு ஹியூமன் சைட்லேயுமே முக்கியமான கேரக்டரை இறக்கியிருக்காங்க மே. ஸோ மேவை இதுக்கு முன்னாடி நீங்கள் விச்சரில் சீரியா பார்த்துருப்பீங்களா, அந்த ஆக்டர்ஸ் தான் ப்ளே பண்ணுறாங்க. இந்த டைம்ல என்னப்போ ஹியூமன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முட்டாளாக மாறி இருப்பாங்க. அதாவது ஹியூமன்ஸ் குரங்கு மாதிரி முட்டா பீஸாகவும் குரங்குகள் மனிதர்கள் மாதிரி புத்திசாலியாகவும் மாறுற மாதிரி ஒரு உல்டாவான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கேன். ஸோ காட்டுவாசிகளாக இருக்க அந்த மனிதர்களை நிறைய குரங்குகள் வேட்டையாடுற மாதிரியும் சீக்வன்ஸ் அமைக்கப்பட்டிருக்கேன். அத்தனை மனிதர்கள் தெரித்து ஓடும்போது இந்த இடத்துல நம்ம சிரி அதாவது மே கேரக்டரோட அந்த கேரக்டர் டிசைனை நோட் பண்ணி பாருங்க. அந்த சிரி கேரக்டர் ஹியூமன் அதாவது மாடர்ன் டைம்ல இருக்க ஹியூமன் மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் தான் போட்டிருக்கான். மோட்லைக் அந்த டோம் ரைடர் ட்ரெஸ் வந்து போட்டிருக்கான். மற்றவங்க எல்லாருமே காட்டுவாசிகள் மாதிரி தான் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதுல இருந்தே ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். மற்றவங்களை காட்டிலும் இந்த டைம் லைன்ல மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்திசாலியா இருக்கான். ஸோ அதனால தான் முக்கியமாக இவ்வளோ டார்கெட் பண்ணி நம்ம ப்ராக்சிமஸ் சீசர் அவளுடைய மிகப்பெரிய ஆர்மியை அனுப்பி வச்சிருக்காரு. அண்ட் இந்த பொண்ணை காப்பாற்றி உண்மையான அந்த ஹியூமன் எவல்யூஷன் என்ன மாதிரி இருந்துச்சு, ஹியூமன்ஸ் என்ன மாதிரி இந்த வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாங்க, ஹியூமன்ஸோட அந்த புத்திசாலித்தனம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குங்கிறத நம்ம நோவா கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாரு. ஸோ ஹியூமன்ஸ் அண்ட் ஏப்ஸுக்கு ஒரு சின்ன லிங்கை இந்த பொண்ணு மூலியமா நோவா ஏற்படுத்த பார்க்குறாரு. அந்த லிங்க்லாம் இருக்கக்கூடாது. எப்போதுமே ஏப்ஸ் மட்டும் தான் இந்த இடத்த ரூல் பண்ணணும். அவங்க எல்லாருக்குமே ராஜாவா நான் தான் இருக்கணுங்கிற மாதிரி ப்ராக்சிமஸ் சீசர் யோசிக்கிறாரு. ஸோ இதுதான் இந்த படத்தோட பேசிக் அவுட்லைன். இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி இந்த ட்ரெய்லரில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டைலாக்ஸுமே பற்றி நான் கொடுக்கப்பட்டிருக்கேன். மிக முக்கியமாக நம்ம ப்ராக்சிமஸ் சீசர் ஓப்பனிங் ஷாட்லேயே உனக்கு எவல்யூஷனா என்னன்னு தெரியுமாடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நோவா ஆப்போசிட் சைடில் ஏதோ ஒரு லைப்ரரிக்குள்ளே போய் உள்ள இருக்க நிறைய அந்த புத்தகங்களை பார்த்தீங்கன்னா புரட்டி பார்த்துட்டு இருக்காரு. ஸோ கீழே இருக்க அந்த புத்தகங்களை நீ பார்க்கும்போது எனக்கு என்னமோ அது கிண்டர் கார்டனோட லைப்ரரியாக இருக்குமோன்னு தோணுது. ஸோ ஏபிசிடியை வந்து அப்படியே வரைஞ்சிருக்காங்க. ஆப்வியஸாக எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்க எல்லா அந்த குரங்குகளுக்கும் ஏபிசிடி தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இங்கிலீஷ் நல்லாவே பேசுது. அண்ட் உலகம் முழுக்க இந்த மாதிரி வைரஸ் பரவி இருக்கும்போது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு வேர்ல்டு வைடில் இருக்க மற்ற குரங்குகளும் அந்தந்த ரீஜன் லாங்குவேஜை கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே இருக்க அந்த ஹியூமன்ஸ் இதுக்கு முன்னாடி அந்த குரங்குகளை எப்படி நடத்திட்டு இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம நோவா அங்கே இருக்க அந்த புக்கை வந்து பார்த்தீங்கன்னா புரட்டி பார்க்குறாரு. ஸோ உள்ள மனிதர்கள் ஆக்சுவலாக குரங்குகளை ஜூல அடைச்சி வளர்த்த மாதிரி சில சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகுது. ஸோ மனுஷங்க நல்லவங்களா கெட்டவங்களா ஒரு தாட் மேபி இந்த இடத்துல நம்ம நோவாக்கு வந்திருக்கலாம். உண்மையிலே இப்போ இருக்க மனுஷங்களை பற்றி அவனுக்கு தெரிஞ்சா அவனும் அந்த அந்த கிங் ப்ராக்சிமஸ் கூட ஒன்றா சேர்ந்து இந்த மனுஷங்களே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அடிக்க கிளம்பிடுவான். பாவம் தெரியல. ஸோ இந்த இடத்துல அந்த கிங் ப்ராக்சிமஸ் நோவாவை பார்த்து இதுக்கு முன்னாடி இருந்த மனுஷங்க ஈகிள் கழுகுகளை போல பறக்கிற மிஷினை கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதி புத்திசாலிகளாக இருந்தாங்க. கடல் தாண்டி மற்றவங்க கூட பேசுகிற அளவுக்கு டெக்னாலஜி அவங்க கிட்ட இருந்துச்சு. அந்த ஒரு விஷயத்தை நான் கற்றுக்க போகிறேன், ஏப்ஸுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அண்ட் அதை வச்சு இந்த மொத்த ஏப்பையுமே கண்ட்ரோல் எடுக்க போகிறங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கிங் ப்ராக்சிமஸ் ஏதோ ஒரு டெட்லியான வெப்பனை தேடி தான் போயிட்டு இருக்காராம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து டீசர் படி பார்க்கும்போது நான் அது பாசிபிளி நியூக்ளியர் வெப்பனாக இருக்கணும்னு நினச்சேன். இப்போவும் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க தெரியல. பட் அதை தாண்டி இந்த மனிதர்கள் போலவே டெக்னாலஜியை இந்த சீசர் ப்ராக்சிமஸ் சீசர் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்க இல்லை கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு
இருக்காரு போல. இந்த ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுங்கிற மாதிரி நம்ம நோவா எதிர்த்து போராடலாம். அண்ட் நோவா அந்த கிங்டம்க்கு கீழே இல்லாமல் அவருக்கு கீழே ஒரு தனி ட்ரைபில் தனியாக ஒரு செப்பரேட்டான லைஃப்பை தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அண்ட் அவர் மற்றவங்க போகக்கூடாதுன்னு சொல்லப்படுற அந்த ஃபார்பிடன் இடத்துக்குமே போகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த இடம் வந்து ஃபார்பிடன் லேண்டுன்னு சொல்லுவாங்க. எதுக்கு அப்படி சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய நியூக்ளியர் பாம் விழுந்து ஃபுல்லாகவே ரேடியேஷன் சோனாக மாற்றப்பட்டிருக்கும். உள்ள போகிறவங்க எல்லாருமே ஆப்வியஸாக இறந்துருவாங்க. பட் அந்த ரேடியேஷன் சோன் பாசிபிளி இந்த சமயத்தில் குறைஞ்சிருக்கலாம். ஏன்னா ஏகப்பட்ட தாவரங்கள் வளர்ற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல தான் மனுஷங்களை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே பாசிபிளி இந்த நோவா வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி காமிக்கப்படலாம். ஸோ இவர் மற்றவங்க போகக்கூடாத மனித இடத்துக்கே போய் நிறைய விஷயங்களை கற்றுக்கிறாரு. இந்த மொத்த ட்ரெய்லருமே பார்க்கும்போது எனக்கு இந்த லாஸ்ட் ஆஃப் அஸ் வைப் தாங்க வந்துச்சு. உங்களுக்கு எப்படி? அந்த பக்கம் ப்ராக்சிமஸ் சீசர் முதல்ல ஒரு டிக்டேட்டர்ஷிப்பை வச்சு எப்படியாச்சும் நான் உலகத்தில் இருக்க எல்லாருமே நான் வந்து டேக் கண்ட்ரோல் பண்ண போகிறேன்னு சொல்லி அந்த சீசர் ஆர்மியை தப்பாக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. பட் அதுவே இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீசர் மாதிரி யாரோ ஒருத்தங்க நாமம் போட்டிருக்காங்க. அண்ட் அவங்க நம்ம நோவாக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ கூட்டத்துக்குள்ளேயே ஒரு சிவில் வார் நடக்குது போல. ஸோ சீசர் வழிமுறைகளை நீ இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். எல்டர்ஸ் நம்ம கிட்ட எல்லா உண்மைகளையுமே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி நோவா நடுவில் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு. ஸோ எல்டர்ஸ் இட் மீன்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஏப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வழிமுறைகளை சீசர் சொல்லி கொடுத்த மாதிரியே சொல்லி கொடுக்காம வேற மாதிரி சொல்லி அந்த மொத்த இடத்தையுமே மாற்றி கட்டமைச்சிருக்காங்க. ஸோ எல்டர்ஸ் நமக்கு இருந்து பல உண்மைகளை மறைக்கிறாங்க. நம்ம மனிதர்களை எதிர்த்து நிற்கக்கூடாது, மனிதர்களும் நம்மளும் ஒன்னா தான் வாழணும். சீசரும் அதை தான் ஆசைப்பட்டாங்கிற மாதிரி நோவா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறார் போல. அண்ட் சீசரோட உண்மையான டிசெண்டண்டா நம்ம நோவாவை தான் பிரசன்ட் பண்ண போறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. அகைன் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் சீசரோட வம்சாவளியில் வந்தவன் தான் நோவா. ஸோ உண்மையான அந்த ஆட்சி அதிகாரம் நோவாக்கு தான் கிடைக்கணும். அதை ப்ராக்சிமஸ் சீசர் தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி கூட கதை மூவ் ஆகலாம். இந்த இடத்துல எல்லா குரங்குகளும் எல்லா கொரிலாஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிரி அந்த மே கேரக்டரை தான் தேடிட்டு இருக்காங்க. ஸோ ஏன் இவங்களை தேடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க ராக்கா மற்றவங்களை காட்டிலும் இவ புத்திசாலியாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக நம்ம மே வந்து ஏதோ டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். அந்த டெலஸ்கோப்பை அடுத்து நம்ம இந்த நோவாவுமே பார்க்குற மாதிரியும் தெரியுது. ஸோ அப்போ தான் மேபி நம்ம நோவாவுக்கு நம்ம மட்டும் இங்கே தனியாக இல்லை, நம்மளை தனி ஏகப்பட்ட வித்தியாசமான பிளானட்ஸ்லாம் இருக்குது, அதில் ஒருத்தங்க தான் நாம அப்படிங்கிற ஒரு உண்மை புரிய வரும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அடுத்த ஷாட்லேயே அவர் இந்த மாதிரி இந்த சாட்டர்ன் பிளானட்டை தொட்டு பார்க்குற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ நமக்கு தெரியாத ஏகப்பட்ட உண்மைகள் ஆக்சுவலாக அங்கே மறைஞ்சிருக்கு. அந்த உண்மைகளை மேவை வச்சு தான் நம்மளால கொண்டு வர முடியுங்கிற மாதிரி மேபி நம்ம நோவாவுக்கு இந்த இடத்துல புரிஞ்சிருக்கலாம். அண்ட் ஸ்பேஸுங்கிற ஒரு விஷயத்தையுமே இந்த இடத்துல லைட்டாக இழுத்து விட்டுருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து ஒரு ட்ரைலஜே தான் வந்து பார்த்தீங்கன்னா கிங்டம் ஆஃப் பிளானட் ஆஃப் ஏஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்கான். மேபி நம்ம மேவை ஸ்பேஸ்க்கு அனுப்புறது கூட டாப்பிக்காக அமையலாம். ஏன்னா இந்த மாதிரி சம்பவம் இதுக்கு முன்னாடி வந்த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ்லையுமே நடந்திருக்கு. அதுக்குள்ள டைம் ட்ராவல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்கும். அது இப்போ சீக்கிரமாக சொல்லிட்டாங்கன்னா அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் அமைஞ்சிடும். பட் அதை நோக்கி தான் எனக்கு தெரிஞ்சு இந்த படங்களை இந்த ட்ரைலர்ஸ் வந்து புஷ் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அண்ட் நம்ம மேவையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இடங்களை ஹண்ட் பண்ணுற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக இந்த ஷாட் சூப்பராக இருந்துச்சு. கான்ஃபீல்டுக்கு நடுவில் சுற்றி இருக்க அந்த 3 குரங்குகள் நம்ம மேவை ஹண்ட் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. இந்த பார்க்கும்போது ஜுராசிக் பார்க்லையுமே இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும்ல, அதாங்க ஞாபகம் வந்துச்சு. ஸோ மேவை இந்த இடத்துல எப்படியோ நம்ம நோவா காப்பாற்றிட்டாரு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் காப்பாற்றலை. பிகாஸ் அடுத்த ஷாட்லேயே இந்த இடத்துல நம்ம நோவா அண்ட் மே 2 பேருமே கட்டி போட்டு நம்ம கிங் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தேன். கிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேரும் ஒன்றா சாக போகிறீங்க அப்படின்னு சொல்ல நோவா சீசர் சொன்ன அந்த டைலாக சொல்கிறாரு, வி ஆர் ஸ்ட்ராங் டுகெதர்னு. ஸோ இதுக்கு முன்னாடி ஏப்ஸ் ஸ்ட்ராங் டுகெதர்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி இந்த இடத்துல ஹியூமன்ஸ் அண்ட் ஏப்ஸ் 2 பேருமே ஒன்றா இருக்கிறது தான் ஸ்ட்ரென்த்துங்கிறத தெளிவாகவே புஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ தப்பிக்கணும்னு நினைக்கிற மேவன் நோவாவை அவங்க திரும்ப பார்த்தீங்கன்னா அடைச்சி வச்சிருக்காங்க. அதே மாதிரி நோவா தனக்கில் ஒரு டீமை பில்ட் பண்ணி இந்த குரங்குகளுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவில் வாரையுமே தூண்டி வர மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அந்த கிங்டத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா வெடிகுண்டு வச்சு தகர்க்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெடிகுண்டுக்கான ஆக்சஸும் டெக்னிக்கலாக அந்த குரங்குகளுக்கு இருக்கதாங்க செய்யுது. இல்லைனா நோவா பாசிபிளி இந்த ஃபார்பிடன் லேண்ட்ல எங்கேயாச்சும் இந்த வெடிகுண்டுகளை கண்டுபிடிச்சிருக்கலாம். அதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ குரங்குகளுக்குள்ளேயே ஒரு சிவில் வார் வந்து அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்க போறாங்க. அதே மாதிரி இந்த ஷாட்ல எனக்கு பார்த்தீங்கன்னா நோவா வர்சஸ் அந்த கிங்குக்கான அந்த ஃபைட் ஏதோ ஒரு பிரிட்ஜில் நடக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ மேபி லைக் ஃபைனல் ஃபைட்டாக இருக்கலாம். மேபி இந்த படத்தோட எண்ட்லேயே அந்த கிங்க் சாகிற மாதிரியும் நம்ம நோவா தப்பிக்கிற மாதிரியும் சொல்லி நோவாவே அந்த கிங் பொசிஷனுக்கு வர மாதிரி கூட கதையை முடிக்கலாங்க. அதுக்கான சான்சஸும் இருக்கு. பட் ட்ரெய்லர் முழுக்கவே சூப்பர் ஆக்ஷன் பேக்டாக தான் கூட்டு போயிருக்காங்க. அண்ட் இந்த பொண்ணை கடத்துறத நம்ம கிங் ஒரு முக்கியமான குறிக்கோளாகவே வச்சிருக்காரு. ஸோ அவருக்கு என்னதான் தேவை, என்ன ஒரு விஷயத்தை தேடிட்டு இருக்காரு, நியூக்ளியர் பாமா இல்லை மனுஷங்க தொலைச்ச ஏதாவது ஒரு அரிய வகை டெக்னாலஜியா, அதை வச்சு அவருக்கு என்ன பிளான் இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையுமே நம்ம அந்த படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். பட் ட்ரெய்லர் செம்மையாக இருக்குது. உண்மையிலே விஎஃப்எக்ஸாக வெறித்தரமாக பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக அவனை பிடிச்சி கொள்ளுகளை அப்படிங்கிற மாதிரி கிங்கு கத்த அதோட ட்ரெய்லரை முடிக்கிறாங்க. ஓவராலே சூப்பர் இம்ப்ரெசிவான ட்ரெய்லர். விஎஃப்எக்ஸாக முன்னாடியே சொன்ன மாதிரி தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. ஒரு புது ட்ரெய்லர்ஜிக்கான மொதல் படமாக இது அமைஞ்சிருக்கு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு பெர்ஃபெக்டான ஸ்டார்ட்டாக பாசிபிள் இந்த படம் அமையலாம். ட்ரெய்லர் நல்லா இருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இந்த ட்ரெய்லர் பிடிச்சிருக்கா இல்லையா, அண்ட் நீங்கள் இந்த படத்தை ஃபஸ்ட் ஷோ பார்ப்பீங்களா மாட்டீங்களா சொல்லி உங்கள் தாசமாக இருக்க மேக்கில் காம் பண்ணிட்டு அந்த லிங்க் பண்ணி தெரிவிடுங்க. நான் உங்களை தன்னால ஒரு ஆசமான ஒரு லிமிட் பண்ணி இருந்திருக்கேன். Have fun guys. What